பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே இந்த காணொளி மூலியமாய் உங்களை சந்திப்பதிலே அதிக சந்தோஷப்படுகிறேன். பிரியமானவர்களே, இந்த லந்து நாட்கள் ஒரு வசந்த நாட்களாய் காணப்படுகிறது. அநேகர் உபவாசத்திலையும் ஜெபத்திலையும் அதிக நேரம் செலவழித்து இந்த நாளை நாம் கழிக்க ஆசைப்படுகிறோம் இருக்கிறோம். இந்த நாளின் தலைப்பு அறுப்போ மிகுதி. நாம் இந்த வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நாம் பார்த்தோம் என்றால், இயேசு அவருடைய சீஷரிடத்திலே சொல்லுகிற ஒரு காரியம், அறுப்போ மிகுதி ஆட்களோ கொஞ்சம் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நாம் பார்ப்போம் என்றால் இந்த ஆரம்ப பகுதியில் இயேசு ஏறக்குறைய 70 பேரை இந்த ஊழியத்துக்கென்று ஆயத்த பண்ணி அவர்களை அனுப்ப ஆயத்தப்படுகிறார். நம் மார்க்கு 6வது அதிகாரத்தில் பார்ப்போம் என்றால், இயேசு அதே காரியத்தை 12 சீஷர்களை கூப்பிட்டு அவர்களை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் அவர் சொல்லி கொடுத்து அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆகையால் இந்த 70 பேரையும் இயேசு கிறிஸ்து அழைத்து அவர்களுக்கு அறுப்புக்கு எஜமான் யார் என்று சொல்லி அவர்கிட்ட கேளுங்க என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வழி நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கூட நமக்கு அநேக தேவைகள் இருக்கலாம், அநேக சூழ்நிலைகள் இருக்கலாம், அநேக சேலஞ்சஸ் கூட நாம் சந்திக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அறுப்பை குறித்து the harvest is plenty என்று சொல்லும் பொழுது, நீங்களும் நானும் யோசிக்க வேண்டிய காரியம், உங்களுக்கும் எனக்கும் இது எப்படி சம்பந்தப்படும் என்று சொல்லி. இந்த எஜமானன்கிட்ட கேளுங்கன்னு என்று சொல்லுகிறார். அப்படின்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அநேக வாய்ப்புகள் ஊழியத்துக்கு இருக்குது என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்களிடத்திலே, இந்த விசுவாசிகளிடத்திலே ஆண்டவர் இவர்களை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 2 காரியத்தை நாம் பார்க்கலாம். ஆஸ்க் த லார்ட், கேளுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பு என்ன கேட்கணும்னா, ஆட்களை அனுப்புறதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வதாக அவருடைய சீஷர்களை கோ என்று அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 3 காரியத்தையும் நாம் இன்னும் ஆழமாய் இந்த ராத்திரி நேரத்திலே நாம் கேட்கவிருக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் இது எப்படி சம்பந்தப்படும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த காரியத்தை ஒப்பு கொடுப்போம். முதலாவதாக ஆஸ்க், சென்ட் அண்ட் கோ. வாருங்கள், நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி. நீர் ஊழியத்துக்கு எஜமானாய் இருக்கிறீர் ராஜா. எங்களுக்குள்ள எல்லா குறைகளும், எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் நீரே பதிலாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த அருமையான நாளிலே அப்பா, நாங்கள் இந்த நாள் முழுவதும் தியானிக்க வேண்டிய காரியங்களை ஆண்டவரே, ஆவியானவர் நீர் எங்களை வழி நடத்துமாறு நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை பலப்படுத்தி எங்களை வழி நடத்துமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.